மேலும் திமுக சார்ந்த முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். சார் வணக்கம். பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? இல்ல நான் மதம் மாற போறேன் அப்படி திமுக மீது எதிர்ப்பை வேறு பக்கம் திசை திருப்புறாரா திருமாவளவன் அவர்கள்? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதாவது பதில சொல்றா, நாங்கெல்லாம் பட்டியலினத்துல இருக்கிறதுனால தானே எங்களுக்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கல. பட்டியலினத்துல மாறிட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு வேங்க வேலை போய் ஒழுங்கா கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லைன்னு கவர்மெண்ட் கேட்கறதுக்கு வக்கு இல்ல. மதம் மாறுறோம், மயிர் மாறுறோம். ஒரு பெத்த தகப்ப தன்மானத்துக்காக போராடுறா. இங்க பாருங்க, நீங்க உங்க எதிர்ப்பை தெரிவிங்க, வேண்டான்னு சொல்லல. இவங்கிட்ட என்னடா பேச்சு? என் சமூகங்க, என் பறைய சமூகங்க வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏன் அவர் என்ன வேற சமூகமா? ஆமா, பறை சமூகம் வந்தா தான் பறையனை எவனாவது வந்தா செருப்பு கட்டி அடிக்கணும் வராது நாய்களே. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல, சொல்லிதான் அடிவா. அது தப்புதான், அது சொன்னது தப்பு. நீங்க எல்லாம் கிறிஸ்டிங்களா? ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரான, குறிப்பா திமுக சேரி நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரும் கருணாநிதிக்கு எதிராக திருப்பி வேண்டிய காலகட்டம் இது. 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற என்ன கூடாதா உன்ன பிரச்சனை பண்ணனா நானு அப்படின்னு பேசிய திருமாவளவன் எப்படி வாழும் அம்பேத்கராக கருணாநிதி அப்படி பாருங்கன்னு சொன்னார். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. பறையன்றதால அயோத்தாசன தீட்டு, அங்க திருண்ண பெரியார் உங்களுக்கு தெய்வம், கடவுள், வழிகாட்டி. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. அயோத்தாசரையும் திமுகவையும் இணைக்காதது எது? சாதியா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. ராமசாமி நாயக்கரையும் உங்களை இணைச்சது எது? மொழியா? சொல்லுங்க. ஓவரா நாருது, லோன் கிடைக்குமா? என்னையா இது? அவருக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட தகராறுகளும் பிரச்சனைகளும் நடந்தது வாஸ்தவம் தான். அது சரி, தேங்காய் கீழே வைங்க. இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசுறாங்க. ஆனாலும் நாங்கள் அவரை ஒரு தகப்பனாக தந்தையாக ஏற்றுக்கொண்டோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆகையினால் அவர் எங்களை பேசியது, எங்களை தூற்றியதெல்லாம் நாங்கள் பெரிதாக நினைத்துக் கொள்ளவில்லை. கோழி மிதிச்சு குஞ்சு சேதமடையாது என்பது போலதான் இது. கோழி எங்க குஞ்சுதான் மிதிச்சது, குஞ்சத்தான் மிதிச்சது, அதனால குஞ்சு சேதமடையல. இதுதான்